இயேசுவின் நாமத்தினால எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு ஒரு விசேஷித்த நாளா இருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தேவனுக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனோ தேவனுக்கு என்று விசேஷித்துக் கொள்ளாதவனா இருக்கிறான். இன்னைக்கு இந்த நாட்களை, இந்த டேவை நான் விசேஷித்துக் கொள்கிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. அதனால இந்த பர்த்டே நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைய அநேகர்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சையோட உங்க மத்தியில வந்திருக்கிறேன். அதுவும் இல்லாம கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்குது. ஏன்னா அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கறதே கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையை பைபிள் சொல்லுது, வானமும் ஒரு டைம்ல ஒழிஞ்சு போவோம், பூமியும் ஒழிஞ்சு போவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற எழுத்தாகிலும், அந்த எழுத்துல ஒரு உறுப்பாகிலும் ஒழிஞ்சு போகாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு வல்லமும் உள்ளது. தாவீது ராஜா கூட சொல்றாரு, உன் வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இராவிட்டால் என்னுடைய துக்கத்திலே நான் எப்பவுமே அழிஞ்சிருப்பேன். அதனால வேதம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை கண்டிப்பா தேற்றும். கர்த்தர் இயேசப்பா இந்த வார்த்தையின் மூலமா உங்களை கண்டிப்பா தேற்றுவாரு, உங்களை ஆற்றுவாரு. இன்னைக்கு நான் எதை பத்தி நான் பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான சுவிசேஷத்தை பத்தி பேச போறேன். அதுக்கு முன்னாடி நான் இதை பத்தி உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றேன். கண்டிப்பா எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. இந்த நாட்கள்ல கர்த்தர் எல்லோரும் கூடயும் கண்டிப்பா இருப்பாரு. அது இல்லாம இயேசுப்பா நம்மள பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு. எதை குறித்தும் நீங்க கலங்கி போகாதீங்க, எதை குறித்தும் மனம் முடிஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா தேவன் உங்க மேல ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறாரு. பைபிள்ல ஒரே ஒரு வசனம் சொல்லுது, உங்க தலைமுடி கூட எண்ணப்பட்டிருக்குதான். உங்களுடைய தலைமுடி இயேசப்ப எண்ணி வச்சிருக்கிறாரா. இன்னும் கூட எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரே விஷயம் தலைமுடியை எண்றது தான். யாராலையும் இன்னும் எண்ண முடியல. அதனால இயேசப்பா நம்மளுடைய தலைமுடியை கூட எண்ணி வச்சிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளால முடியாத டைம்ல கூட கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கைய வழி நடத்த வல்லவரா இருக்கிறாரு. நம்மளால சில காரியங்கள் முடியாது. நம்மளை தாண்டி நம்மளை யோசிக்கிற தேவன் நம்ம மத்தியில இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வாரு. நீங்க கூட உங்க வாழ்க்கையில சில காரியம் முடியல, சில காரியம் எனக்கு நடக்கல, இந்த வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதன் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறாரு. கண்டிப்பா நீங்க இயேசுப்பாவை நம்பும் போது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அது மட்டும் ரோமர்ல நம்ம வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்துல, பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமா தேவனுடைய அன்பு நம்மளுடைய இருதயங்கள்ல ஊட்டப்பட்டிருக்குதான். அந்த நம்பிக்கை நம்மள ஒருபோதும் ஒரு காலமும் வெட்கப்படுத்தவே படுத்தாது. அதனால இந்த ஒரு அப்படி இல்லாம உங்களை ஆறுதல் படுத்த தேவன் உங்க மத்தியில இருக்கிறாருங்க. பவுல் சொல்றாரு, சகல உபத்திரவங்களிலும் எனக்கு ஆறுதல் தந்த தேவன். அதனால பவுல் சொல்றாரு, ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தேவனை சொல்றாரு. நம்மளை ஆறுதல் படுத்த நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால நம்ம எதற்குமே நம்ம பயப்பட வேணாம். அதனால இன்னைக்கு இயேசுவின் மீது உண்டான சுவிசேஷம், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இந்த டாபிக் ரொம்ப நாள் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். கண்டிப்பா கர்த்தர் இதுல வழி நடத்துவான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலமா உண்டான சுவிசேஷம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கடவுள் மனிதர்கள் மேல ரொம்ப ரொம்ப அன்பா இருக்கிறாரு. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, கடவுள் மனிதர்கள் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார். அன்பான தெய்வம் அவரு. கிறிஸ்தவர்கள் தான் என்ன பண்றாங்கன்னா, ஜாதி பார்த்து மதத்துக்குள்ளேயே சண்டை போட்டு கடவுளை தப்பா காமிக்கிறாங்க. ஆனா கடவுள் இந்த வேதத்தின் அடிப்படையில கடவுளுடைய சுபாவம், கடவுளுடைய கேரக்டர், கடவுளுடைய குண அதிசயம் எப்படி இருக்குதுன்னா, அவர் மனிதன் மேல மிகுந்த அன்பா இருக்கிறாரு. அவர் அன்பான தேவன். நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். தேவன் எப்படி இருக்கிறாரா, அவருடைய நேச்சர் எப்படி இருக்குதுன்னா, மனிதர்கள் மீது அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு தன்மை அவருக்கு எப்படிப்பட்ட தன்மையா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் பரிசுத்தமுள்ள தேவனமாக இருக்கிறார். யாரு? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவனுமா இருக்கிறாரு. ஆகபுக் ராஜா சொல்றாரு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். அது இங்கிலீஷ்ல தெளிவா போட்டிருக்குது, யூ cannot tolerate sin.
அவர் வந்து பாவத்தை சகிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாவத்தை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல cannot tolerate sin அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கடவுள் எப்படிப்பட்ட ஒரு சுபாவத்துல இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள மாட்டாரு. ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவனா இருக்கிறாரு. நம்ம வந்து நிருபத்துல கூட வாசிக்கும் போது கூட பார்க்கலாம், அவரிடத்துல வந்து நன்மையான காரியங்கள் மட்டும்தான் புறப்படும். அதனால்தான் அவர் வந்து பாவத்தை வெறுக்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் பாவத்தை ரசிக்க மாட்டாரு, அவர் பாவத்தை ருசிக்க மாட்டாரு. அது பாவத்தை ஒருபோதும் எந்த நேரத்திலையும் தன்னோடு அவர் சேர்த்து கொள்ளவே மாட்டாரு. ஏன்னா அவர் பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணரா இருக்கிறாரு. He is tolerate sin. அவர் எப்பவுமே அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏன்னா அந்த நிலைமையில தேவன் இருக்கிறாரு. அவர் பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளவே மாட்டாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் போது சொல்றாரு, எனக்குள்ள பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் என்ன குறை கூற முடியும்? அதனால கடவுளுடைய நேச்சர் எப்படி இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல மாதிரி அவர் மனிதர்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். ஆனா பாவத்தின் மீது அவருடைய நித்திய வெறுப்பு இருக்குது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன்மா இருக்கிறபடினால பாவத்தின் மீதான நித்திய வெறுப்பு அவருக்கு இருக்குது. அதே சமயத்துல அவர் நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறார். நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறபடினால கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற பாவத்தை பார்த்து கண்டிப்பா அவருடைய பரிசுத்த தன்மை ஒரு ரியாக்ஷன் கொடுத்துதான் ஆகணும். நிறைய பேர் கடவுள் வந்து கடவுளுடைய கோபம் எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாவத்தின் மீதுதான் இருக்குது. பாவங்க இருக்குதோ அங்கதான் கடவுளுடைய கோபம் இருக்குது. அவர் எதை செஞ்சாலும் அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் செய்யறாரு. ஏன்னா அநேகர் வந்து பாவத்துல கெட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாவத்தின் மீதான தேவ கோபம் அங்க இருக்குது. கடவுள் அவர் வந்து அவர் நோக்கத்தை என்னைக்குமே மாத்திக்க மாட்டாரு. நம்மளுடைய கடவுள் மாறாத ஒரு தேவனா நம்மளுடைய வாழ்க்கையில அவர் இருக்கிறார். அதனால அவர் நோக்கம் என்னது, எனக்கான ஒரு பக்தி உள்ள சந்ததியை நான் தெரிஞ்சுக்கணும். அதனால ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், உம்முடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், அந்த விஷயத்த அவர் மாத்திக்கவே மாட்டாரு. ஆனா அவர் பாவத்தை வெறுக்கிற வந்து தேவனா இருக்கிறாரு. அவர் பாவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. நிறைய டைம் நான் என்ன நினைக்கலாம்னா, மனுஷனுக்கு கோபம் வர மாதிரி தான் தேவனுக்கு கோபம் வருது, நம்ம கோவப்படுற மாதிரி தான் தேவனும் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா நம்ம படுகிற விதத்துல தேவன் கோவப்படல. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள ஏதாச்சும் காசு, நம்ம பேங்க் பேலன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தா நம்மளுக்கு யாராச்சும் காசு கேட்டா நம்மளுக்கு கோவம் வரும். இல்ல வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு நேரத்துல கரெக்டான வேலை ஏதோ நடக்கலைன்னா நம்மளுக்கு கண்டிப்பா கோவம் வரும். எல்லாமே கரெக்டா ஒரு ப்ராப்பரா எதுவுமே நடக்கலைன்னா, சில விஷயங்கள் நம்ம செய்யலைன்னா நம்மளுக்கு கோவம் வரும். ஆனா அதே போலதான் தேவனும் கோவப்படுறாரான்னு கேட்டா கிடையவே இல்லவே இல்லை. ஏன்னா தேவன் வந்து தன்னில் தானே நிறைவுள்ளவரா இருக்கிறாரு, தன்னில் தானே போதும் உள்ளவரா இருக்கிறாரு. அதனால அவருக்கு தேவை எதுவுமே இல்லை. அதனால அவர் தேவையை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தேவன் வந்து மனிதர்கள் படும் விதமாக கோபம் பண்ணல. தேவன் வந்து கோபப்படுற காரணமே பாவம் தான். அந்த பாவத்தின் மீதுதான் அவருடைய கோபம் இருக்குது. ஆனாலும் அவருடைய மிகுந்த அன்பு மனிதர்கள் மேல வந்து மிகுந்த அன்பு தேவன் வைத்தபடியினால அவருடைய யெகோவா மெக்காத்திஸ்ட், மனிதர்களை பரிசுத்தமாக்கக்கூடிய கர்த்தர், அவர் மிகுந்த பரிசுத்தமா இருக்கிறபடினால அதே டைம்ல அவர் நீதி உள்ள தேவனுமா இருக்கிறபடினால அவருடைய பரிசுத்தம் தன்மை பாவத்தின் மீதான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. அதுதான் தேவனுடைய கோபமா இருக்குது. பாவத்தின் மீதான ஒரு ரியாக்ஷன். பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள முடியாத நிலைமையில அவர் இருக்கிறார். எப்பவுமே அவர் பாவத்தை வெறுக்கிற தேவனமாக தான் இருக்கிறார். அதனால கிறிஸ்தவத்திலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹைப்பர் கிரேஸ் பேசுவாங்க. நீங்க என்ன பண்ணாலும் நீங்க பரவாயில்ல, நீங்க பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறது வந்து தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி பேசுறது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி பாவத்திலிருந்து நம்மளை ஜெயத்தோடு வாழதான் இயேசு கிறிஸ்து, அதாவது குமாரன் இந்த உலகத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அதனால பாவத்தை எப்பவுமே அவர் ஒத்து போகவே மாட்டாரு. சரி, நம்ம ஏன் இதுக்குள்ள போறோம்னு தெரியல, இது நல்லதாவே இருக்கும். சரி, நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம இயேசு கிறிஸ்துவோடைய தியாகத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி 3 பாயிண்ட் சொன்னேன். இயேசு வந்து அன்பா இருக்கிறார், அதே சமயத்துல பரிசுத்தம் உள்ள தேவனுமா இருக்கிறார், அதே சமயத்துல நீதி உள்ள தேவனுமா இருக்கிறார். இது அவருடைய தன்மையில ஒண்ணு.
இப்படிப்பட்ட தன்மை நிறைந்த தேவனுமா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறாரு. ஆனா அவர் மனிதனை அவர் அன்பா இருக்கிறபடினால அதே டைம்ல மனிதனை அவர் நேசிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவர் நேசிக்கிற தன்மையில அவர் இருக்கிறாரு. அதே சமயத்துல பரிசுத்தமா அவர் இருக்கிறதுனால அவர் பாவத்தை வெறுத்துதான் ஆகணும். பாவத்தின் மீதான நித்திய வெறுப்பு அவர் மீது இருக்குது. நீதி உள்ள தேவனுமா இருக்கிறதுனால அவர் பாவத்தை கண்டிப்பா என்ன பண்ணும், சகிக்காம அதுக்கேற்ற ஒரு ரியாக்ஷன், அதுக்கேற்ற ஒரு நீதி செலுத்தி தான் ஆகணும். தேவனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் பயன்படுத்துறது சரியான வார்த்தையா தெரியல, ஆனா தேவனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பரிதாபமா இருக்குது. எப்படி இருக்காருன்னா ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில இருக்கிறாரு. நம்ம வாசிக்கலாம். இந்த ஒரு வசனத்தை நான் ரொம்ப நாள் வாசிக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனாலும் நான் இந்த இயேசப்பா நம்மளுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு, இந்த ஒரு நிலைமையில இருக்கும்போது தேவன் நம்மளுக்காக செஞ்ச தியாகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தேவன் அன்பு நிறைந்த தேவனா இருந்ததுனால அவர் எப்படியாப்பட்ட தியாகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பண்ணியிருக்கிறாரு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாம் எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தார். யாரு? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் தேவனுடைய ரூபமா இருக்கிறாரு. தேவனுடைய ரூபம்னா தேவனுடைய முழுமை. இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது சூப்பரா இருக்கும், தேவனுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கும் NIV-ல. இதுல நம்ம தேவனுடைய ரூபம்னா பிதாவை போலவே அவரும் மாற்றமடையாத ஒரு தன்மை நிறைந்த தேவனா இருக்கிறார். மாற்றமடையாத ஒரு தேவனா அவர் பரலோகத்துல இருக்கிற ஒரு நிலையை தான் இங்க பைபிள் சொல்லுது தேவனுடைய ரூபம். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், பரலோகத்திலே இருந்திருக்கலாம். இந்த பூமியில தான் மனிதர்கள் பாவத்துல விழுந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சோம்னா, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அவருடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருந்ததுன்னா, பரலோகத்துல கேருபீன்கள் சேரான்பீன்கள் ஓயாமல் துதிக்கிறாங்களாம், பரிசுத்தரே 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 அப்படின்னு சொல்லிட்டு. பரலோகத்திலே ஒரு மகிமை அடைந்த ஒரு நிலையில தான் இருக்கிறார். அதாவது பிதாவுக்கு ஒப்பான ஒரு மகிமை அடைந்த ஒரு நிலையில பரலோகத்துல இருக்கிறார் அவரு. அதே டைம் மாற்றம் அடையாத ஒரு தன்மை நிறைந்த தேவனா, ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனா, அவர் உன்னதர், உயர்ந்தவர், மகத்துவர், எல்லா அண்ட சராசரங்களையும் பெரியவரா பரலோகத்துல என்றென்றைக்கும் அவர் வீட்டில் இருக்கிற தேவனமாக இருக்கிறாரு. அதே டைம்ல இந்த மனிதர்கள் மேல ஒரு கண்ணோக்கமாகவும் இருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகமா இருக்குது, நான் பாவத்தை வெறுக்கிறேன், பாவத்தின் மீதானே என்னுடைய நித்திய வெறுப்பு இருக்குது, இந்த உலகத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து இருக்கலாம். ஆனா அவருடைய சிந்தை எப்படி இருக்குதுன்னா, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் இருக்க கடவுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அவர் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குகிறார். அவர் என்ன பண்றாரு, பிறனுக்கானவைகளை நோக்குறார். பரலோகத்துல அவர் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஏன்னா கடவுள்ன்றவர் தன்னில் தானே போதும் உள்ள தேவனுமா இருக்கிறாரு. அதனால அவர் பிறனுக்காக ஒரு விஷயத்தை நோக்குகிறாரு. என்னன்னா பாத்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் மனிதர்களை எப்படியாவது பாவத்துல இருந்து காப்பாத்திடணும், மனிதர்களை எப்படியாவது இந்த பாவத்துல இருந்து மீட்டணும். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, மனிதனை பாத்தீங்கன்னா பாவத்துல இருக்கிறான், பாவத்தை தேவன் இருக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்குது, பாவத்தின் சம்பளம் நித்திய ஆக்கினையா இருக்குது. நம்மள இந்த பாவத்தின் மீதான தண்டனை நம்மளுக்கு இருக்குது. ஆனா இதுல இருந்துதான் மனிதனை காப்பாத்திரணும் என்ற ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு தேவனா, ஒரு அன்பு நிறைந்த தேவனா பரலோகத்துல அவர் இருக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம். தேவனுடைய ரூபமா இருந்தோம்னா மாற்றம் அடையாத ஒரு நிலைமையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்படி இருக்கிறார், மாற்றம் அடையாத ஒரு நிலைமையில. அது நம்ம வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 2 அதிகாரத்துல நம்ம இந்த வசனம் ஒரே மாதிரி இருக்கு. ஒண்ணு சங்கீதங்கள்ல, இன்னொன்னு எபிரேயர் 1ல. நம்ம எபிரேயர் 1 எடுத்துக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 11வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரம் படுத்தினீர், வானங்கள் உமது கரத்தின் கிரியைகளா இருக்குது. அண்ட சராசரங்களை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் படைச்சாரு. வானங்களே அவருடைய கரத்தின், அவருடைய செயல்பாட்டின் கிரியைகளா தான் இருக்குது. அப்புறம் 11 வாசிக்கும் போது, அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். என்னது,
இயேசு கிறிஸ்து படைத்தவைகள் எல்லாம் அழிந்து போகுமா, ஆனா இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறாராம். அப்புறம் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாகி போகும். என்ன பண்ணுது, ஒரு வஸ்திரம் போல பழமை, ஒரு ட்ரெஸ் பழசாயிச்சு போயிடுச்சுன்னா அது பழசாகி போகுமா, இந்த அவர் படைச்ச காரியங்கள் எல்லாம் பழசாகி போகும். ஒரு சீயை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது அது மாறி போகும். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டும் போது அவர் படைத்த சிருஷ்டிப்பு எல்லாம் மாறி போகுமா. ஆனா இயேசுவை பத்தி இங்க வேதம் கூடப்பட்டிருக்குது, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுக்கு முடிவென்பதே இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவனுமா இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாறாத ஒரு தேவனா இருக்கிறாரு, தேவனா இருக்கிறாரு, மாறாத தேவனா இருக்கிறாரு. நம்ம அதே வசனத்துல எபிரேயர் 13:8 நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரு. அவர் எப்பவுமே மாற மாட்டாரு. அவருடைய அன்பும் மாறாது, அவருடைய பரிசுத்தமும் மாறாது, அவருடைய நீதியும் மாறாது, அவருடைய தன்மையும் மாறாது. மாறாத ஒரு தேவன். மனிதனுடைய அன்பு மாறும், காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், அவர் படைச்ச படைப்புகள் மாறும். ஆனா இயேசு கிறிஸ்துவோ என்னைக்குமே மாறாத ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அது குறித்து தான் இங்க பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்குது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தோம். அவர் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாரு. பிதாவுக்கு ஒப்பான ஒரு நிலைமையில, பிதாவுக்கு ஒப்பான சமமான நிலைமையில அவர் இருக்கும் போதும் அவர் என்ன பண்றாரு, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். இது என்ன பண்றாங்க, நான் பரலோகத்துல இவ்வளவு மகிமையா இருக்கிறேன், பரலோகத்துல இவ்வளவு மேன்மையா இருக்கிறேன், பரலோகத்துல செருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் என்னை துதித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு அப்படிப்பட்ட மேன்மைய கொள்ளையாடின பொருட்டாக எண்ணாமல்னா, அவர் திருட நகையை திருடிட்டானா அவன் என்ன பண்ணுவான், அவன் டைட்டா பிடிச்சிப்பான், அதை விட்டு கொடுக்க மாட்டான் அவ்வளவு சீக்கிரத்துல. அதை டைட்டா பிடிச்சிட்டு இருட்டுல எங்கேயாச்சும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டா பற்றி பிடிச்சிருப்பான். அது யாருக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பற்றி பிடிச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி அவருடைய மகிமையை அவர் டைட்டா பிடிச்சு கொள்ளாம அதை ஃப்ரீயா விட்டுட்டாரு, அதை விட்டு கொடுத்துட்டு அப்படியாப்பட்ட உயர்ந்த நிலையில இருந்து மனிதனா இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. அவர் கன்னி மரியாள் வயிற்றுல பிறந்தாரு, பொந்து பிலாத்தின் காலத்துல சிலுவையில் அறையப்பட்டாரு. அவர் மனிதனா வந்த காரணம் தான் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒண்ணு. நான் கடவுளை ஒரே ஒரு விஷயத்துல அறிஞ்சிக்க முடியும்னா, அந்த கன்னி மரியாள் வயிற்றுல பிறந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் அறிஞ்சிக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு காரியத்தினாலையும் கடவுளை அறிஞ்சிக்க முடியாது. நம்ம கொலோசியன்ஸ்ல வாசிக்கிறோம் 2:9 தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. யாருக்குள்ள வாசமா இருக்குது, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுக்குள்ள தேவத்துவத்தின் முழுமையெல்லாம். தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம தெரிஞ்சுக்கணுமா, எப்படிப்பட்டவர் என்று அறிஞ்சிக்கணுமா, அவர் எப்படிதான் இருக்கிறார்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணுமா, அவர் எப்படி மேன்மையாக இருக்கிறார், தேவன்னா எப்படி இருப்பார், தேவன்னா எப்படி அன்பா இருப்பார், தேவன்னா எப்படி பரிசுத்தமா இருப்பார், தேவன்னா எப்படி இரக்கமா இருப்பார், தேவன்னா எப்படி நன்மை செய்கிறவரா இருப்பார், தேவனுடைய குணாதிசயம் என்ன, தேவன் எவ்வளவு மேன்மையானவர், தேவன் பத்தி நம்ம நாலேஜுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுமா, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் உண்டாகும். ஏன்னா மனிதர்களுக்கு கம்ப்ளீட் வெளிப்பாடு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் காணக்கூடாத கடவுளை, மனிதனால புரிஞ்சிக்க முடியாத ஒரு கடவுளை காணும்படியாக இந்த உலகத்துக்கு கடவுளை வெளிப்படுத்தினவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கடவுள் நம்மளுடைய ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார். அவர் மனிதனுக்கு புரிய வைக்கிற விதமா மனித கடவுளா இந்த பூமிக்கு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அந்த தியாகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பண்ணியிருக்கிறார். அவரு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் என்ன பண்ணாரு, மனுஷ சாயலானாரு. அதனால ஆண்டவர் அந்த மகா பரலோகத்தின் மேன்மையை விட்டு நம்மளுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய தியாகத்தை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறாரு பாக்குறோமா. அதுவும் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த சிலுவையை குறித்து நான் கடைசியா பேசுறேன். இந்த கீழ்ப்படிந்தவராகி என்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இப்ப இங்க கீழ்ப்படிந்தவர் ஆகினா இதுக்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார்னா யாருக்குமே கீழ்ப்படுகிற ஒரு நிலையில கடவுள் இல்லை. இப்பதான் அவர் மனுஷனா அவதாரம் எடுக்கும் போதுதான் அவர் பிதாவுக்கு கீழ்ப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு. அதுக்கு முன்பாக அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரா,
யாருக்கும் கீழ்ப்படியாத ஒரு நிலையில ஒரு ஆளுகை செய்கிறவரா அவர் இருக்கிறாரு. அதனால இந்த ஒரு வசனத்துல பூமிக்கு வந்த பிறகுதான் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்? அவருடைய சிலுவையின் மரணத்துல தாழ்த்தினார். கடவுள் எப்படி அன்பா இருந்தார்னா, இந்த அவர் மனிதனை காப்பாத்த ஒரு பலியா இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் சொல்றாரு, யோவான்ல 1:2 வாசிக்கும் போது, உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் வரல. சுவிசேஷம் என்பது பொதுவானது, எல்லாருக்கும் சமமான ஒரு சுவிசேஷம், எல்லாருக்கும் பாகுபாடு பார்க்காத ஒரு சுவிசேஷம். எல்லாருக்காக தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இயேசப்பா எல்லாருக்காக தான் வந்தார். அதனால அவர் இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த ஜனங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக கொல்கதா மலையில நம்மளுக்காக கபால ஸ்தலத்துல மரிச்சாரு. அதனால இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் மாறாத தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். இன்னொன்னு, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில மறவாத தேவனா இருக்கிறாரு. அவர் மறந்து போல, இந்த பாவத்திலிருந்து நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோவான் ஸ்தானகர் சொல்றாரு, பாவத்தை போக்குகிற ஒரு பலியா, பாவத்தை இல்லாமல் ஆக்குகிற ஒரு பலியா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரிக்கும் போது இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்டது. யார் மேல? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டது. உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல சுமத்தப்பட்டது. அதனால வசனத்தை வாசிக்கிறோம், பாவம் மறியாத அவர் நம்மளுக்காக பாவமானார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினி, நம்மளுக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஒரு தண்டனை அவர் மேல வந்ததான். இது ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுன்றதுக்காக அவர் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறாராம். பழைய ஏற்பாடுல மிருகங்களை வச்சு பலி செலுத்துவாங்க. அதுல நிறைய பலிகள் இருக்குது. தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலிகளை பார்க்கிறோம். அப்படி ஏதோ பெரிய ஆடோ மாடோ கொண்டு பலி செலுத்துவாங்க. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து என்ற ஒரே பலிதான் நம்மளுடைய பாவங்கள் ஃபுல்லா அவர் மேல சுமத்தப்பட்டது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா, நம்ம ஒரு இடத்துல கடன் பட்டுட்டோம். அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நம்ம கடன்காரன், நம்ம பேர் என்னது? கடன்காரன் அப்படின்னு தான் நம்ம பேர் இருக்கும். ஆனா நம்மளுக்கு பதிலாக இன்னொருத்தர் கடனை அடைக்கிறாரு. அந்த கடனை அடிச்சு முடிச்சோன்னே நம்ம இனிமே யாரும் இல்லை, கடன்காரன் கிடையாது. அதே மாதிரிதான் நம்மளுக்கு பதிலா நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்படுகிறார். நம்ம ஏசாயால வாசிக்கிறோம், ஒரு அக்கிரமக்காரரா எண்ணப்பட்டாரு, அவரை காரி துப்புனாங்க, அவர் சாட்டியினால அடிச்சாங்க. இருந்தாலும் இனி வரும் ஒரு சமாதானத்தை நம்ம பிள்ளைகளை ரட்சிக்க போறோம், நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால அந்த பாடுகள் எல்லாத்தையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு அன்பு உச்சகட்டமே அவருடைய சிலுவையில தான் வெளிப்பட்டது. அவருடைய அன்பு நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சுக்கிறார் தெய்வம், அந்த அன்பின் உச்சகட்டமே அந்த ஒரு சிலுவையில தான் வெளிப்பட்டது. சிலுவையில தான் தேவன் நம்மளை நேசிக்கிற ஒரு தன்மை முழுமையாக புரிஞ்சது. அந்த சிலுவையில சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முடிவில் என்ன சொல்றாரு? பிதாவே என்னுடைய ஆவிய கரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இடையில நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த வசனம் குழப்பமா இருக்கும். தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. ஆனா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மன்னியும் அப்படின்னு சொல்லுவாரு. முடிவுல பாத்தீங்கன்னா பிதாவே உன் கரத்துல நான் ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, அங்க அவர் 3 மணி நேரம் உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமக்கிறாரு. கரெக்டா நம்மளுடைய டைமிங் படின்னு பார்த்தா 12 மணில இருந்து 3 மணி வரையும் தான் இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் சுமக்கிறாரு. அந்த ஒரு நேரத்துலதான் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாரு, தேவனே தேவனே எனக்கு ஏன் கைவிட்டேன். ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னா, உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அவர் மேல சுமத்தப்படுது. அவர் மேல சுமத்தப்பட்டபடினால அங்க என்ன ஆகுதுன்னா, உலகத்துடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாரு. உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அவர் மேல சுமத்தப்படுது அந்த ஒரு இடங்கள்ல. அதனால பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. அதாவது இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம் இல்ல,
பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்துதான். அந்த அந்தகாரம் என்ற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து மீதான ஒரு பாவம், மனிதனுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் தேவன் மீது சுமத்தப்படுகிறதுக்கான ஒரு அடையாளம் தான். உலகம் முழுக்க பாவம் இருளா இருக்குது. பாவத்தை சுமக்கிறாரு இயேசு கிறிஸ்து, பாவத்தை சுமந்து தீர்க்கிறாரு, இல்லாமல் ஆக்குகிறாரு. அவர் பாவத்தை சுமக்கும் போது நம்மளுக்கு ஒரு அடையாளம் தான். இந்த உலகம் முழுக்க என்ன ஆகுது? இருள் அடையுது. 3 மணி வேலையில அந்த இருள் அடையும் போது என்ன நடக்குதுன்னா, உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களும் யார் மீது சுமத்தப்படுதுன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போது சுமத்தப்படுது. அப்படி சுமத்தப்பட்ட நிலையில இயேசு கிறிஸ்து இருக்கும் போது, இங்கே பிதாவாகிய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். தேவனா அப்பயே சொன்னேன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் பாவத்தை சகிக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன். பாவத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள மாட்டாருன்னு நான் சொன்னேன். அதே போல அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதுனால அவர் எவ்வளவு நீதிபரரா இருக்கிறாரு, எப்படி ஒரு நீதி உள்ள தேவனா இருக்கிறாரு, எப்படி மனிதனுடைய பாவங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு கடவுளா இருக்கிறாரு, எப்படி நம்ம வாழ்க்கையில அன்பு நிறைந்த தேவனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியுது. அவர் மனிதனுடைய பாவங்களை சுமக்கும் போது அவர் எப்படி அன்புள்ள தேவனா இருக்கிறாரு, அந்த ஒரு விஷயம் புரியுது. அதே சமயத்துல இந்த ஒரு வார்த்தையை ஏன் அவர் சொன்னாராம், தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்னன்னு சொன்னார்னா, பிதாவாகிய தேவன் அவர் மனிதனுடைய பாவங்களை குமாரன் மேல் சுமத்தப்படும் போது, அதற்காக அவர் தண்டனையை அனுபவிக்கும் போது, கிறிஸ்துவின் மீதான பாவங்கள் அங்கு சுமத்தப்படும் போது, பிதாவாகிய தேவன் பரிசுத்தமா இருக்கிறார்ல, அந்த பரிசுத்தமா இருக்கிறபடினால அந்த இடத்துல பாவத்தை அவர் சகிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாரு. பாவத்தை அவர் ருசிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறார். அதனால இயேசுவை விட்டு அந்த வேலையில உலகத்துடைய பாவங்கள் சுமத்துற நேரத்துல அவர் இயேசுவை விட்டு விலகி போடுறாரு. அதனால தேவனுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமா துண்டிக்கப்படுது. இயேசு பாவம் அறியாதவர், ஆனா அவர் பாவத்தை சுமந்தார். மனிதனுடைய பாவங்கள் நிமித்தமா பிதாவுக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்படுது. அதனாலதான் இயேசுவானவர் அங்க கூட பிதாவே அப்படின்னு கூப்பிடாம தேவனே என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், உலகத்துடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். எல்லாமே முடிந்தது. இந்த உலகத்துடைய பாவங்களை அதை சுமந்து தீர்த்து இல்லாதபடி ஆக்கிட்டேன் அப்படின்றாரு. அதை நான் சுமந்து தீர்த்துட்டேன் அப்படின்னா பாவத்துக்கான விலைக்கரியும் செலுத்தப்பட்டாயிற்று. பாவங்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தமா இந்த உலகத்துல மன்னிக்கப்படுது. பாவங்கள் இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம என்ன பண்றோம், பிதா கிட்டவே நம்ம என்ன பண்றோம், போற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது இல்லாம இயேசு கிறிஸ்து நிமித்தமா நம்மளுக்கு ஆக்கினி தீர்ப்பு கிடையாது. இந்த பாவத்தின் நிமித்தமா நம்மளுக்கு தண்டனை இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ற ஒரே சிலுவையின் பலி இந்த பாவத்தை நம் மீது போக்குகிறது. இன்னும் கேட்டா தேவன் இந்த கிருபையின் காலகட்டத்துல நம்ம மேல கோபமாவே இல்லை. ஏன்னா அவருடைய கோபம் எல்லாம் குமாரன் சிலுவையில மரிச்சதுனால அவர் கோபம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமா தனிஞ்சது. அதனால தேவன் நம்ம மேல பாவத்தின் நிமித்தமா இன்னும் கோபமா இல்லை. எல்லாம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக தான் நம்மளுக்காக அவர் பலியாகினாரு. அதை விசுவாசிக்கும் போது நம்ம இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்ம தேவனோடு கூட சேர்றோம். நம்ம படைச்ச கடவுள்கிட்டே நம்ம போறோம். அதுதான் இயேசுவானவர் இந்த உலகத்துல 2000 வருஷத்துக்கு முன்பாக பண்ணாரு. இயேசுவானவர் ரொம்ப அன்பான தேவன். அவர் உங்களை கைவிடவே மாட்டாரு. உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்காரு. மற்ற எல்லா காரியத்திலையும் நம்மளை எப்படி கைவிடுவாரு? கண்டிப்பா கைவிட மாட்டாரு. நம்மளோட இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருப்பாரு. வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவானா நடக்கும். ஏன்னா அவர் நம்ம மீது அன்பா இருக்கிறாரு. வசனத்தை வாசிக்கிறோம், அவர் சீஷர்கள் மீது முடிவு பரியந்தம் அன்பா இருந்தாராம். என்ன பண்ணாராம்? முடிவு பரியந்தம் அன்பா இருந்தாராம். சீஷர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பேதுரு எப்படி மறுதளிப்பாரு, பேதுரு சேவல் பூ முன்னாடி எப்படி மறுதளிப்பாரு, சீஷர்கள் எப்படி 1 மணி நேரம் கூட விழித்திருந்து பிதா கிட்ட ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க.
எல்லாமே அவருக்கு தெரியும். அவங்களுடைய நேச்சர் எல்லாமே தெரியும். சீஷருடைய தன்மை எப்படிப்பட்ட விஷயம் இருக்குதுன்ட்டு. ஆனாலும் சீஷர்களுக்கு மேல அவர் முடிவு பரியந்தம் அன்பா இருந்தாராம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மேலேயும் அவர் முடிவு பரியந்தம் அன்பா இருக்கிறாரு. அவர் மாறாத தேவனா இருக்கிறாரு. அவர் அன்பின் நிமித்தமா அவர் மாறாம தேவனா இருக்கிறாரு. மாற்றமடையாத ஒரு அன்பான ஒரு தேவனமாக இருக்கிறாரு. அவர் மாறாத தேவனா இருக்கிறபடினால நம்ம வாழ்க்கையில உங்களையும் என்னையும் அவர் மறவாத தேவனா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? அவர் மறவாத தேவனா இருக்கிறாரு. அவர் மறவாத தேவனா இருக்கிறாருன்னா நம்ம வாசிக்கிறோம் ஏசாயா 49:15 அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கவே மாட்டா. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு, ஒருவேளை தாயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை படைத்த தேவன், நான் உன் மேல அன்பு செலுத்துகிற தேவன், நான் உனக்காக தான் சிலுவையில மறிச்சேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதற்கு ஒரு அடையாளமும் சொல்றாரு 16ஆம் அதிகாரத்துல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என்ன பண்றாரா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரா? நம்மளுடைய உள்ளங்கையில நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வரைஞ்சு வச்சிருக்கோம். நம்ம அடிக்கடி நம்ம உள்ளங்கைகளை தான் பார்ப்போம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் உள்ளங்கைகள் தான் பார்ப்போம். அதனால நம்ம உள்ளங்கைகளை நம்மள வரைஞ்சு வச்சிருக்காருன்னா நம்மள அவர் எப்பவுமே மறக்க மாட்டாரு. ஏன்னா உள்ளங்கையிலேயே நம்மள வரைஞ்சு வச்சிருக்காருன்னா அவரால் நம்ம மறக்கப்படுவதில்லை. அவர் நம்மள மறந்து போகிற ஒரு தேவனுமாக கிடையவே இல்லவே இல்லை. நம்ம இன்னொன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவியா, அது பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில விழாதான். அது பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில விழாதுன்னா அது பிதாவின் சித்தம் இல்லாமல் மறக்கப்படுவது இல்லையா? பிதாவின் சித்தம் இல்லாமல் அதுக்கு எதுவுமே ஆகாதான். அந்த அடைக்கலான் குருவிக்கே அவ்வளவு விசேஷித்த ஒரு பாதுகாப்பு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரார்னா, அவருடைய விலையேற பெற்ற ரத்தம், அவருடைய அன்பின் நிமித்தமா அவருடைய உச்சக்கட்ட அன்பு அவருடைய சிலுவையில வெளிப்படுத்தி நம்மளை மீட்டு கொண்டார். இந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு நம்மளை காப்பாற்றி வச்சிருக்காருன்னா கண்டிப்பா நம்மளை எப்படி மறப்பாரு? அந்த அடைக்கலான் குருவிக்கே அவ்வளவு விசேஷித்த பாதுகாப்பு. அந்த அடைக்கலான் குருவியே ஆண்டவர் நம்மளை மறக்காம வச்சிருக்காருன்னா அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்து கொண்ட சபைய நம்மளுடைய ஆண்டவர் எப்படி மறப்பாரு? கண்டிப்பா அவர் மறக்க மாட்டாரு. அவர் நன்மை செய்கிற ஒரு தேவனுமாக இருக்கிறாரு. இந்த பாவத்து நிமித்தமா மனிதர்களுக்கு பயம் வருது, மனிதருக்கு நரக தண்டனை வருது, ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பு வருது, மனிதனுக்கு வியாதிகள் வருது, மனிதனுக்கு வாழ்க்கையை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். இந்த பாவத்து நிமித்தமா அநேக விளைவுகள் மனிதனுக்கு வருது. ஆனா கடவுளோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவனுமா இருக்கிறாரு. இந்த ஒரு சத்தியத்தை நீங்க புரிஞ்சிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு சிறந்த ஒரு விடுதலையை வரும். கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை தருவாரு. கர்த்தரை மட்டும் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க நம்புங்க. இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. இந்த உலகம் ஒரு விஷயம் இயேசுவை காட்டி சொல்லிட்டு இருக்குது. ஆனா இந்த உலகம் சொல்ற பிரகாரம் இயேசு கிடையாது. இயேசு ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. அவர்கிட்ட ஜாதி பார்க்க மாட்டாரு, அவர் மதம் பார்த்து வர மாட்டாரு. அவர் உலகத்துடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக தான் மரிச்சாரு. அவர்கிட்ட பாகுபாடு இல்லை. அவர் நம்மளை படைத்த ஒரு தேவனா இருக்கிறாரு. இந்த மனிதன்கிட்ட ஒரு வெறுமை இருக்கும். அந்த வெறுமையை நம்மளுடைய படைச்ச கடவுளால் தான் அந்த வெறுமையை நீக்க முடியும். அது இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏத்துக்கும் போது நீக்கப்படுவீங்க. அது இல்லாம எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் அந்த சமாதானம் கிடைக்காது. உண்மையா சொல்றேன், எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் இயேசுப்பா நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை தராரு. பரிசுத்த ஆவியான நிமித்தமா, அந்த இயேசுப்பா அன்பின் நிமித்தமா உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் நீங்க எவ்வளவுதான் கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் தராது. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இயேசுவின் நாமத்தினால இப்பயே அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். கண்டிப்பா நீங்க அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை சமாதானம் படுத்துவாரு. அவருடைய கிருபை வரங்களோ அவருடைய அழைப்போ என்னைக்குமே மாறாது. அதனால கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. அவரை நீங்க கூடிய சீக்கிரத்துல ஏத்துக்கோங்க. அது இல்லாம நம்ம இயேசப்பா நம்மளுக்காக வரப்போகிறாரு. எப்போ வேணா வருவாரு, எப்படி வேணா வருவாரு, திருடனை போல வரன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா நம்மளுக்காக வரப்போகிறாரு. பரலோகத்துல நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்,
நான் உங்களை திக்கற்றனா விட மாட்டேன், நான் பிதா கிட்ட போறேன், உங்களுக்காக நான் வருவேன், இதோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால இயேசுப்பா மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. அதற்கான அடையாளங்களும் நிறைய நடக்குது. அதனால இயேசுப்பா வர்றதுக்குள்ளேயே கண்டிப்பா நீங்க ஆயத்தப்படுங்க. அவர் வரும்போது எப்படி வருவார்னா, பாவத்தின் மீதான ஒரு நித்திய வெறுப்பு அவருக்கு இருக்குது, பாவத்தின் மீதான ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. அந்த கோபத்தை, பாவத்தின் மீதான தண்டனை கொடுக்கிற ஒரு நிலையில அவர் வருவார். ஏன்னா பாவத்தை, இந்த உலகத்துல நடக்கிற பாவத்தை அவரால் சகிக்க முடியாது. அதனால குமாரனுடைய சிலுவையின் நிழல் உங்க வாழ்க்கையில இருக்குது. சிலுவையின் நிழல் உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால அந்த சிலுவையின் நிமித்தமா பாவம் போக்குற காரியம் இருக்குது, பாவம் மன்னிக்கப்படுற காரியம் இருக்குது, நீதிமான ஆக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது, நித்திய ஜீவன், அதாவது ஆண்டவரோடு கூட எப்பவுமே இருக்கிற ஒரு வாழ்க்கை அவருடைய சிலுவையின் மூலமா, அதாவது அவருடைய கிருபையின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில உண்டானது. கிருபை என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்மெரிட்டட் ஃபேவர். எந்த ஒரு விஷயத்திலையும் தகுதி இல்லாத ஒரு விஷயத்துல தகுதிப்படுத்துறது தான் கர்த்தருடைய கிருபை. அது எப்படி தகுதி படுத்திருக்காருன்னா, அவருடைய சிலுவையின் மரணத்தின் நிமித்தமா பாவியா இருந்த நம்மள பரிசுத்தமா ஆக்கி, பாவியா இருந்த நம்மள, பாவத்தின் நிமித்தமா தண்டனை அனுபவிக்கிற நிலைமையில இருந்த நம்மள அந்த தண்டனையை நீக்கி ஒரு நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. அதனால பாவத்தின் நிமித்தமா வருகிற தண்டனை நம்மளுக்கு கிடையாது. அதே பட்சத்துல நம்ம இயேசுவை நம்மளுடைய வாழ்க்கையில ஏத்துக்காம இருந்தோம்னா, அவர் நியாயத்தீர்க்கிற நியாயாதிபதியா அந்த பாவத்தின் நிமித்தமா நம்மள ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. ஆனா அவர் பாவத்தை சகிக்க மாட்டாரு. பாவத்தின் மீதான அவர் தண்டனை கண்டிப்பா இருக்கும். அதனால பாவத்தின் மீதான தண்டனை கண்டிப்பா இருக்கும். அதனால இயேசு அன்பானவர் இயேசுப்பா இந்த உலகத்தை நியாயத்திருக்கிற சகல அதிகாரமும் அவருக்கு இருக்கு. ஒருத்தனை நரகத்துக்கு போனா நம்மள ஆண்டவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நரகத்துக்கு போயிடுங்க, நீங்களா பாவம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த அதிகாரம் நிறைந்தவரா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தோம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை நான் நியாயத்திருக்க வரலப்பா, இந்த உலகத்தை நான் என்ன பண்றேன், ரட்சிக்கவே வந்திருக்கிறேன். நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தை எப்படியாச்சும் இந்த உலகத்தை பாவத்திலிருந்து காப்பாத்திரணும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் வந்திருக்கிறேன். நான் யார வேணா நியாயத்திருக்கலாம், நான் யார வேணா ஆக்கினிக்குள்ளாகத்திருக்கலாம், சகல அதிகாரமும் எனக்கு இருக்குது. ஆனா என்னுடைய அன்பு எல்லாம் ரட்சிக்கப்பட, எல்லாம் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக அடைய, ஒரு பாவத்துல இருக்கிற ஒரு ஆத்மா நரகத்துல போறது என்னுடைய ஆசை கிடையாது. எல்லாம் ரட்சிக்கப்படதான் என்னுடைய ஆசை. நான் ஒருத்தனையும் நியாயத்திற்குள்ள வரல, எல்லாம் ரட்சிக்கப்படவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு வசனம் சொல்றது இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதனால ரட்சிக்கப்படும்படிக்கு கடவுள் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்க இயேசு கிறிஸ்து ஏத்துக்கும் போது அந்த நாள்ல நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, கடவுளுடைய வழிநடத்தலுக்குள்ளாக வருவீங்க. கண்டிப்பா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த சத்தியத்தின் மூலமா உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. இந்த நாட்கள் உங்களுக்கு விசேஷ நாட்களாக மாறட்டும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மலைகளே விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை மட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஒருபோதும் எந்த ஒரு நிமிடமோ எந்த ஒரு நேரமோ எப்பவுமே விலகி போவாது. கர்த்தர் எப்பவுமே உங்களுக்கு கூட தான் இருக்கிறார். ஆமென். மாறானாதா, இயேசு சீக்கிரமா வரப்போகிறார்.